ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கின்மாஸ்டரில் எப்படி அனிமேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் சிம்பிளாக ஜிப் ஃபைல்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு கின்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஃப்ரேம் சைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஜிப் மீடியாவெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கின்மாஸ்டரில் ஜிப் ஃபைல் இம்போர்ட் ஆகாது. எப்படி ஜிப் ஃபைலில் MP4 ஃபார்மேட், அதாவது வீடியோ ஃபார்மேட்டாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி ஜிப் ஃபைலில் MP4 ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் ஜிப் ஃபைலில் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கின்மாஸ்டரில் ஒர்க் ஆகாது. பிக்சர் ஃபார்மேட்டில் தான் அது நிற்கும் அப்படியே. இப்போ நான் பேக்ரவுண்ட் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஃப்ரேம் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல் சைஸாக ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டிங் பொசிஷன் ரெண்டுலேயுமே ஃப்ரேம் சைஸ் ஃபுல்லாக வைக்கணும். அப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பேக்ரவுண்ட் ஃபுல் சைஸில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க. கின்மாஸ்டர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி கின்மாஸ்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதை பேக்ரவுண்டாக வச்சு இதில் ஒரு பைக் மூவ் ஆகுற மாதிரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். லேயரில் போய் தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். நான் லேயரில் போய் அந்த பைக் சூஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது ஒரு ஸ்டார்டிங் பொசிஷனில் வச்சுட்டு இப்போ அதோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. குரோமா கீக்கு போய் அதை எனேபிள் பண்ணணும். இதில் மாஸ்க் பார்த்திங்கன்னா ஷோ மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது Black and Whiteல இருக்கும். நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும். டீட்டெயில் கர்வ் இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கிளியராக அதிலேருந்து மூவ் ஆகிருக்கும். அப்புறம் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரே இடத்துல மூவ் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. நம்ம இப்போ தான் டூல் யூஸ் பண்ணி தான் அதை ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் ஆகுற மாதிரி காட்ட போகிறோம். நான் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பேக்ரவுண்ட் ட்ரிம் ஆஃப் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கட் கொடுத்துட்டு ரைட் சைடில் இருக்கிறத ட்ரிம் பண்ணி போகிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா அது ஒரே இடத்துல மூவ் ஆகுற மாதிரி தான் தெரியும். இப்போ பைக் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கீ சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அனிமேஷன் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறோன்னா, நம்ம கீழே இருக்க ஃப்ரேமை மூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க அந்த பைக்கை எந்த இடத்துலேருந்து எந்த இடம் மூவ் ஆகணுமோ அது வரைக்கும் கொஞ்சம் நவுத்திக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இருக்க கீழே ரன் ஆகுது இல்லையா, அந்த இதை மூவ் பண்ணணும். நான் மூவ் பண்ணது உங்களுக்கு தெரியுதா, அதை மூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இமேஜில் இருக்க அந்த பைக்கை நம்ம மூவ் பண்ணோம். அப்புறம் கீழே இருக்கிற ஃப்ரேமை மூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்க இமேஜை பைக்கை மூவ் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்க ஸ்க்ரீனை மூவ் பண்ணிவிட்டு தென் மேலே இருக்க பைக்கை மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது போகிற மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஃபுல் எண்டு அது அப்படியே பைக் உள்ளே போகிற மாதிரி எண்ட் வரைக்கும் போகிற மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். பார்த்தா பைக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுற மாதிரி தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணனால பைக் அங்கேயே நின்றுச்சு. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடி நம்ம எதை அனிமேட் பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிக்கணும். கீழே இருக்க ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீ யூஸ் பண்ணி மறுபடி கீழே இருக்க ஃப்ரேமை மூவ் பண்ணிவிட்டு பைக்கை ஃபுல்லாக மூவ் பண்ணிடணும். அது அப்படியே ஃபுல்லாக வெளியவே போகிற மாதிரி நான் அனிமேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓகே கொடுத்தணும். ஓகே கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா பைக் அந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோலாம் அனிமேட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். நான் இது சிம்பிளாக ஒரு ஈஸியாக சொல்லியிருக்கேன். மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி இதில் ஜிப் ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியாது, ஜிப் ஃபார்மேட்டை எப்படி MP4 கன்வெர்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.